முக்கிய செய்திகள். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பள்ளிகள் வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் உள்ள நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸை காட்டி பயணம் செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. மே மாதம் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவைகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தில்லியில் நடைபெற உள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி தில்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து ஒரு சவரன் ₹53,920 விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹3.50 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ₹101 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நிறைவடைய உள்ள நிலையில் மே 30, 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய 3 நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TNPSC குரூப் 4 தேர்வு வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் இத்தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு நாளை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று அன்னதானம் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான ரயில் சேவை இன்று காலை 9:30 மணி முதல் 3 மணி வரை பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் நிலவியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இன்று விடைத்தாள் நகல் வெளியாக உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. IPL 2024 இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ₹20 கோடிக்கான காசோலையும் IPL டிராஃபியும் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை 1ஆம் ஆண்டில் சேர்வதற்கு 2,58,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் 38,500க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் 175 சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து மதிய உணவு திட்டம் மூலம் ஜூன் மாதம் முதல் உணவு விநியோகிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் 60வது நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.